ஹாய் ஹலோ கைஸ், திஸ் இஸ் பிவிகே அண்ட் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்குது என் தம்பி தான். நான் சொல்ல வந்திருந்தா சொல்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் அடிச்சு ஆன்ல வச்சுக்கோங்க. பெல் அடித்து ஆனில் வச்சுக்கோங்க. சரி, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்கேப். அந்த ஜெயிலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும். அதான் என்ன வெளில போயிட்டேன். ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆகணும். இப்போ நம்மளும் அவனும் ஒன்றா வந்திருக்கோம். நம்ம எங்கே நீ கூட வந்திருக்கியா இல்லையா? இது என்னன்னா, நீங்கள் அந்த ஸ்பூனை வச்சு டிக் பண்ணி வெளில போகணும். இந்த மாதிரி கிடைக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். அது இருந்தால் தான் உங்களால் அடுத்த கோல்டன் ஸ்பூன் இருக்கு. சூப்பர்ரா. நோண்டுவோம். அந்த ஆர மார்க் காமிக்கிட்டு நம்ம போகணும். ஒரு 5 திங்ஸ் எடுத்துட்டோமா? 5 திங்ஸ் எடுத்துட்டோம்னா வந்துட்டு இதை இங்கே சேல் கொடுத்துட்டா டிஷ்யூ பேப்பர்ஸ் தருவோம். இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம யார்கிட்டயா நல்லதாக கொடுக்குறானான்னு பார்க்கலாம். இவனை ரொம்ப நல்லதாக தரான். ஹாட் டாக் வாங்கிக்கலாம். லன்ச் பிரேக். இந்த லன்ச் பிரேக்கும் நம்மளுக்கு ஒரு மெயின் தான். ஏன்னா இதில் வந்து ஒரு ஃப்ரீயாக சாப்பாடு கிடைக்கும். ஒரு சிசிடிவி டோர் இருக்கும், அதுக்கு ஒரு கீ வேணும். அந்த கீ கட்டை ஓப்பன் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. திருப்பி வாங்கிட்டு இது நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் கைஸ். வாட் இஸ் திஸ்? இதெல்லாம் எடுக்க முடியாது. இதெல்லாம் நம்மளால எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இங்கே ஏன் வச்சுக்கலாம் நம்ம. என்ன ஸ்கேன். இங்கே பாருங்க கைஸ், போலீஸ் நம்ம ரூம்லாம் தெரியும். டூல்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம இந்த வெண்ட் வழியாக நம்ம போயிடலாம். ஓகே மேட்டை க்ளோஸ் பண்ணி நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப தூரம் ஒன்று. இப்போ நம்ம சைடில் காமிக்கிட்டு பாருங்கள் யூன்னு சொல்லி. இப்போ ஓப்பன் பண்ண மாட்டேன். போலீஸ் இருக்குது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோன்னா போலீஸ் நம்ம வெளில போயிடுவோம், அவுட் ஆயிடுவோம். எனர்ஜி காலினா நம்ம இதை ஈட் பண்ணோம். அந்த கேம் பேரை சொல்ல மறந்துட்டேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. தெரியாதவங்க அதுதான் கேம் பேர். என்ன கேம் ஆடுற? ரோப்ளக்ஸ் தானே அது. அதான் சொல்கிறேன். நம்ம டிக் பண்ண சைடில் காமிக்கும். நான் திருப்பி நைஸாக அப்படியே மேலே போயிட்டே இருக்கேன். ஐயோ ஃபுல்லு. நம்ம என்ன பண்ணுவோம், அதில் ஃபுல்லுலாம் பார்க்க வேணாம், நம்ம நோண்டிகிட்டே இருக்கேன். எடுத்து நோண்டு. இங்கேருந்தே நோண்டுவோம் கொஞ்சம் தூரத்துக்கு. அப்போ தான் நம்மளுக்கு என்னடா உள்ளே போக முடியல, சின்ன ஓட்டையாக நோண்டிட்டோம். நம்ம தான் குண்டாக இருக்குமே. இந்த மாதிரிலாம் கிடச்சதுன்னா எடுத்து வச்சு நீ இப்போ உள்ளே போ. உள்ளே வா. நீ உள்ளே போ. இப்போ அவனை உள்ளே போக சொல்லியிருக்கோம். இதை கொடுத்துட்டு சேவ் பண்ணுறோம். போலீஸ். பர்கர் 80%. ஓகே 4 தான் கேட்குறான். நீ நோட்டி வச்சதெல்லாம் தான் ஆட்டே போடுற ஃப்ரீயா எடுத்துக்கோ. உங்ககிட்ட கொஞ்சம் நிறைய வாங்கிக்கோங்க. அப்போ நைட் ஃபுல்லாக ஸ்டே பண்ண முடியும். இன்னும் ஒன்று வாங்கலாம். சரி, நைட்டு ஃபுல்லாக ஸ்டே பண்ணதுக்கு காசும் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஆஃப்டர்நூனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், சைடில் போய் பார்ப்போம். இந்த கேம் எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு 1/2 hour மேலேயாச்சும் போவோம். கேட்டை ஓப்பன் பண்ணி இந்த வெண்ட்டுக்குள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். நீ நோண்டு. அது ஹேர மார்க் காமிக்குது. அந்த ஹேர மார்க் லன்ச் பிரேக். நம்மளுக்கு அந்த லன்ச் பிரேக் தேவையே கிடையாது. இது என்ன இன்னொருத்தனோடது? அடப்பாவீங்களா, இது இன்னொருத்தனோடது. ஐயோப்பா, வெண்ட்டுலாம் வேஸ்ட். என்ன வெளில வந்தேன்னா இல்லையா வந்து நோன்றா. வெயிட் பண்ணு, நான் ஃபுட் எடுக்கணும். ஃபுட்டெல்லாம் இல்லை, எந்த ஃபுட்டும் இல்லை. சரி, நான் நைட்டு ஃபுல்லாக உள்ளே தான் இருக்க போகிறேன். நைட்டு ஃபுல்லாக அது
இந்த பையன் கூட்டிகிட்டு வந்ததுக்கு அவன் ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டேங்கிறான். இப்போ எனர்ஜி காலி, நம்ம இதை சாப்பிடுவோம். we have to dig more. ஓகே பார்க்கலாம். நோண்டுவோம். எத்தனோண்டு கரண்டியை வச்சு எத்தனையோ கரண்டியை வச்சு ஆஃப்டர்நூனா 12 செகண்ட்ஸ் தான் இருக்குது. வா நீ வராத. க்ளோஸ் பண்ணிட்டியா? நீ அங்கே இரு. ஓகே இப்போ நம்ம சேஃப். நீங்கள் உள்ளே வந்துட்டு மேட்டை க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஓகே தான். கண்டிப்பாக அந்த கேமை நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். இந்த பையன் மேலே போட்டுருச்சு. சர்ஃபேஸ் கிளிக் பண்ணு. போலீஸ் அங்கே தான் கிட்ட இருக்காரு போல. அவனுக்கு பயமாக இருக்கான். இன்னைக்கு நம்ம டிக் பண்ணியிருக்கோம், கம்மியாக தான் டிக் பண்ணியிருக்கோம். ரொம்ப கரண்டி தான் நீ வச்சிருக்கிறதோட பவர் அதிகம். அதனால தான் மண்ணெல்லாம் கொட்டாது. அது என்ன கேம்? மண்ணை கொட்டுறதா கேமு? நம்ம டிக் பண்ணோம். டிக் பண்ண நம்ம கீழே போவோம். இடமே இல்லை கைஸ். கீழே நீ திறக்கலாம். நான் அப்படியே வந்துடுவேன். என்ன கைஸ் உள்ளே போக முடியல. குட்டி ஓட்டையாக நோண்டிட்டோமோ. இங்கே ஏதோ டைமண்ட் மாதிரி மின்னுது. டைமண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நிறைய கொடுப்பானுங்க. நிறைய மின்னுது. இப்போ நம்மளால் எடுக்க முடியாது. பேக்கில் ஃபுல் பண்ண முடியல. இது எப்படி ஏற்றுறது? இது எப்படி ஜாஸ்தி பண்ணணும்? இந்த 5 பேக்கு அதெல்லாம் எப்படி ஜாஸ்தி பண்ணணும்? அது யாராச்சும் கிட்ட இருக்கும் அந்த சாப்பிட்டு. நான் ஆஃப்டர்நூன் தான் வெளில வருவேன். ஓகே ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமா தான் வெளில வருவேன். நைட் ஆயிடுச்சுன்னா இப்போ நம்ம எவ்வளோ தூரம் நோண்டி இருக்கோம் பார்த்தீங்களா? நோண்டுவோம். ஆஃப்டர்நூன் கூட நம்மளால் வெளில வர முடியாது. ஏன்னா அவ்வளோ இந்த கேமை வந்து நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி ஆடி இருக்கேன். அதனால தான் கொஞ்சம் நான் தெரிஞ்சிருக்கு. இல்லைன்னா தெரியாமனா நம்மளால் எந்த கேம் ஆட முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணுவோம். நல்லா இருந்தால் ஆடுவோம். எனர்ஜி காலி சாப்பிடலாம். லஞ்ச் டைமில் நான் நல்லா சாப்பிட்டேன். பேக் காலி. இப்போ நம்ம மேலே போகணும். ஓ ஒரு பர்கர் இருக்கா? அப்போது நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே குதிக்க வேண்டியதான். ஐயோ இல்லை, மெயினான ஒன்று பண்ணோம். ஆஃப்டர்நூனே ஏன் அவுட் ஆக போகிறோம்? கொஞ்சம் நல்லதாக கொடுங்களேன். இது வேணாம். இது என்னது? கார்டா? ட்ரேடு என்னது? ஐயோ 20 வேணுமா? இது கண்டிப்பாக தேவைப்படும். நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். நம்ம உள்ளே போவோம். எடுப்போம். சாக்கு பை நீ வாங்கிட்டேனா? ஏய் உள்ளே வாடா. இங்கே பாரு எவ்வளோ நிறைய இருக்குது. சாக்கு பையை வச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போ. காயின் கீழே வந்துச்சு. அவன் க்ளோஸ் பண்ணிட்டான் மேலே. இப்போ நம்ம டிக் பண்ண வேண்டியது தான். டிக் நம்மளுக்கு ஒரு ஃபுட்பால் கிடச்சிருக்கு. ரொனால்டோ கிக் பண்ண ஃபுட்பாலாம். ரொனால்டோ ஏன்டா கிக் பண்ண? ரொனால்டோ ஏன் கிக் பண்ண? நான் கிளிக் பண்ண ஃபுட்பால். ஓ மொத்தமாக எனக்கு 13 இது கிடைக்கும். அதை வச்சு நம்மளால கண்டிப்பாக வாங்கலாம். ஓ நம்ம 12 செகண்ட்ஸில் வெளில போகலாம். என்னது இது? கையெல்லாம் ஆடுது. போலீஸ் பக்கத்தில் வந்தால் கையில் ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். போலீஸ் வா. போலீஸ் வந்து பிளேஸில் உட்காரு. நீ யாரு? உன்னால் இப்போ எத்தனை ஐட்டம்ஸ் எடுக்க முடியும்? 8 only 8. Yeah. Yes. நானும் 8.
இப்போ 8 ஐட்டம்ஸ் உள்ளே போய் டக்குன்னு எடுத்துட்டு வா பார்ப்போம். ஐயோ டிக் பண்ண எத்தனை ஓட்டையா பண்ணி வச்சிருக்கா? நீ உள்ளே போ. நீ இப்போ நம்ம இந்த கேமில் நோண்ட ஆரம்பிச்சிருக்கோம். நோண்டு எவ்வளோ தூரம் நோண்டி இருக்கோம் பாருங்கள். சைடில் காமிக்குது எவ்வளோ உள்ளே போயிருக்கோன்னு. கல் ஃபுட்பால் வந்துருச்சு. நம்மளால் எதுவும் எடுக்க முடியாது. அதான் எடுக்க முடியுமா? ஃபுட்பால் எடுத்துக்கும். அங்கராமசி ஆஃப்டர்நூன் லன்ச் டைம். கீழே தான் இருக்க கோல்டு மின்னுது. கொஞ்சம் மேலே போவோம், அப்போ தான் எதாவது எடுக்க முடியும். என்ன கீழே போகிறோமா மேலே போகிறோமா? நிறைய இருக்குது. நீ எடுத்தனா நீ நம்ம அடிச்சிடலாம் எல்லாரையும். சர்ஃபேஸ் போவோம். கொஞ்சம் உள்ளே போனால் எதாவது கிடைக்கும். ரொம்ப உள்ளே போகக்கூடாது, அப்புறம் எதுவுமே எடுக்க முடியாது. இந்த பக்கம் கோல்டு சில்வரும் நிறைய இருக்குது. இதுதான் மெயினு. இது கீழே போனால் எதுவுமே இருக்காது. இல்லையே போகிறான். சர்ஃபேஸ் போயிட்டான் அண்டு டோர் க்ளோஸ் பண்ணிட்டான். இதை எடுத்துகிட்டு போயிட்டான். நேராக போய் சேல் பண்ண போகிறான். 90 செகண்ட்ஸ் தான் டைம் இருக்குது. சேல் பண்ணிட்டேன். நிறைய கொடுத்துருக்கான். நீ என்ன தர? இன்ஜெக்ஷன் வேணாம். இன்ஜெக்ஷன் டே கொடுறா சீக்கிரம். கிருஷி நம்ம அவுட்டு. சீக்கிரம் பண்ணு கிடச்சிருக்கு. இப்போ நான் உள்ளே போகிறேன். க்ளோஸ் பண்ணேன். கொஞ்சம் உள்ளே போவோம். இந்த மாதிரி கலெக்ட் பண்ணால் தான் உங்களால் கேம் நெக்ஸ்ட் லெவல். இங்கே எதுவும் பவராக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இது eat 5 star do nothing. ட்ராபி ஏய் டக்கு கிடச்சிருக்கு. அண்ட் ஏதோ திருப்பி ட்ராஃபி. இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? போலீஸ் கிட்ட ஆட்டோ போட்டா. நீ ஆட்டோலாம் போடாத. போலீஸ் வாங்க காலையில் போலீஸ். ஓ இப்போ நான் கீழே கொஞ்சம் தூரம் டிக் பண்ணேன். கண்டிப்பாக டிக் பண்ணி ஆகணும். இந்த பையன் நான் கூப்பிட்டு வந்தது வேஸ்ட்டு. நான் நெக்ஸ்ட் டைம் வேறு யாராவது வரீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன் கேம் ஆட. மார்னிங் ஆகிடுச்சு. மார்னிங். ஓ நம்மளால ஒரு டிக்கு 2 டிக்கு பண்ணிட்டோம். மேலே போய் சர்ஃபேஸ் போகிறோம். சர்ஃபேஸ் போயிட்டு நம்மளோட மெயின் திங் என்னென்னா, இந்த பையன் அங்கே விளையாடிட்டு இருக்கான். அதெல்லாம் கண்டுக்கூடாது. நம்மக்கிட்ட 40 இருக்கு. நோ கார்டு, நோ பர்கர். லன்ச் டைம் எல்லோரும் போகிறாங்க. நம்ம போய் தான் ஆகணும். ஏன்னா டிக் பண்ண அவங்கக்கிட்ட சாப்பாடு இருந்தால் தான் லன்ச்சு. இவன் மட்டும்தான் இருப்பான். பாவம் சாப்பிட முடியும். டோரை ஓப்பன் பண்ணக்கூடாது. இவன்கிட்ட ஷேர் பண்ணியாச்சு. லன்ச் டைம் முடிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். லன்ச் டைம் சீக்கிரம் முடி. இப்போ போகிறான் பாருங்க. டிக்கே பண்ணல அவன்லாம். இவனை எதுக்கு கூப்பிட்டு வந்தான்னு எனக்கு வெறுப்பாக இருக்குது. இப்போதைக்கு நமக்கு பேக்கு தான் தேவைப்படுது. ஏன் இருக்குது? யூ ஆல்ரெடி ஹாவ் பெட்டர். You already have better tools. ஓகே என்கிட்ட ஒரு 10 போடுவோம். அது ஃபுல்லாக டிக் பண்ணுவோம். நீ வந்து அந்த ஐட்டம்ஸ் கலெக்ட் பண்ணுறியா? நான் டிக் பண்ணுறேன், நீ ஐட்டம்ஸ் கலெக்ட் பண்ண. ஏய் போலீஸ் வந்துட்டான்டா. மூடிட்டேன். ஓ பின்னாடி துரத்திட்டு வந்தான்டா.
நான் டிக் பண்ணுறேன். ஐட்டம்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு மட்டும் மேலே வா. நீ டிக் பண்ண வேணாம். டார்ச் லைட் இல்லை கையில், அதனால் சொதப்பல் 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 சொதப்பல். ஐட்டம்ஸ் கலெக்ட் பண்ண நான் டிக் பண்ணுறேன். ஐட்டம்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு மேலே ஐட்டம்ஸ் தான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதான் மேலே போ. ஐட்டம்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு எல்லாம் மின்னுது. நான் கோல்டெல்லாம் கீழே விழுது போல். ட்ராஃபி மேலே முன்னியா மூடல. ஐட்டம்ஸ் கலெக்ட் பண்ண ஐட்டம் கலெக்ட். இங்கே ஏதோ புதையல் கிடச்சிருக்கு. டிக் பண்ணணும். நமக்கு நிறைய எனர்ஜி இருக்குது. ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு மேலே போ. 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே இன்னும் நம்ம கேம் முடியல. நம்ம முடிக்க போகிறோம் கேமையே. அவன் போலீஸ் வந்து துரத்துவான். ஓகேவா, நம்ம முடிச்சிடலாம். என் கூட இரு. மேலே போகாத. நீ அது போகாத. முடிச்சிடுவேன். இப்போது கேம் முடிச்சிடுவேன். கீழே வா. நான் இப்போ கேம் முடிச்சிடுவேன். இப்போ நம்ம ஒன்றா தப்பிச்சிடலாம். எஸ்கேப் ஆக போகிறோம். we are going to escape this game. ரொம்ப கீழே வந்தாச்சு. மை டார்கெட் இஸ் 20 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். பார்த்துலாம் அதையாச்சும் கம்ப்ளீட் பண்ணுறோமா. லாஸ்ட் சேலஞ்சில் நம்ம ஃப்ரீ ஃபயர் சேலஞ்சில் தோற்றுருப்போம். இந்த வாட்டி தோக்கக்கூடாது. கீழே மின்னுது. சீக்கிரம் போகலாம். வந்துட்டோம். we are very near. டிக் பண்ணுறா. எனர்ஜி இல்லையா? ஸ்பீடாக போகிறோம் பாரு. 2 பேர் டிக் பண்ணா. வெயிட் பண்ண, எனக்கு எனர்ஜி இல்லை. நான் சாப்பிட்டுட்டு ஓட்ட இருக்குது. ஹோல்டு ஆல்ரெடி இருக்குது. இங்கே பேர் இப்போ ஓடணும். ரன் பண்ணு. ரன் பண்ணு. இப்போது போலீஸ் துரத்துவான். ஓகே, வாடா ஓடணும். ஓடிட்டே இரு. என் பின்னாடி ஃபாலோ பண்ணு. ஓகே, பின்னாடி ஃபாலோ பண்ணுறியா? சரியா இல்லையா? சீக்கிரம் வா, போலீஸ் வரான். விஷயம் மாட்டிக்காதா? ரைட்டு. நான் போகிறேன். ஃபாலோ பண்ணு. ஓ என்ன விஷயம்? வாடு போலீஸ். அந்த சைடு போய் மாட்டிக்காதரா. பின்னாடியே வரான். கொஞ்சம் தூரம் ஓட வேண்டியதாக இருக்கும். கண்டிப்பாக நீ பயந்துட்ட. கண்டிப்பாக போலீஸ் துரத்தான். ரொம்ப பக்கத்தில் இருக்கான். போலீஸ் எதுனா மாட்டா இருக்கணுமே. நான் ஃபஸ்ட் டைம் இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணும்போது என்ன நினச்சேன், இப்போ அந்த சைடில் ட்ராக் இருக்குல்ல, அந்த ட்ராக்கில் அந்த வண்டியை பிடிச்சா டேரெக்டாக போய் விட்டுரும் அப்படின்னு சொல்லி வண்டியில் ஏறினா அவுட் பண்ணிட்டேன். பார்த்தா வண்டியில் ஏறக்கூடாது, நம்ம ரன் பண்ணோம். இது தெரியாமல் வண்டியில் ஏறி உட்காந்து அவுட் ஆகிட்டேன். எனக்கு முன்னாடி ஒருத்தன் ஓடுறான். ஐயோ ஏனி வந்துச்சு. முடிச்சிட்டோம் கேமை வெற்றிகரமாக. 17.51 seconds. லாபி கம்ப்ளீட்டட். லாபி நான் போக மாட்டேங்குது. கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். கேமை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய். Thank you all.